ஒரு நாளை ஜெபமில்லாமல் தொடங்காதீர்கள். குறைந்தது 10 15 நிமிடமாவது நீங்கள் வேதாகமத்தை வாசித்து ஜெபம் செய்யுங்கள். அதிகாலையிலேயே உங்களுடைய நாளை தொடங்குங்கள். ஜெபத்தோடு உங்களுடைய நாளை தொடங்குங்கள். முடிக்கும்போது தேவனோடு தனி ஜெபத்தோடு உங்களுடைய நாளை முடியுங்கள். என்னோடு இருக்கும் நேரமே பரிசுத்த வாழ்க்கையின் அடித்தளம். இரண்டாவதாக, நண்பர்களை ஞானமாக தேர்ந்தெடுங்கள். மற்றவர்கள் உங்களோடு பழகுவதற்கு முன்பாக, நீங்கள் மற்றவர்களோடு பழகுவதற்கு முன்பாக ஞானமாக இருங்கள். நல்ல நண்பர்களை மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற நண்பர்களோடு ஒருபோதும் சேராதிருங்கள். நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்தலாம் என்று நினைத்தாலும் முதலாவது நீங்கள்தான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவனை நேசிக்கும் நல்ல பழக்கங்களை ஊக்குவிக்கும் நண்பர்களோடு மட்டும் நீங்கள் பழகினால் போதும். தவறான பழக்கம் வைத்திருக்கிற நண்பர்களோடு நீங்கள் பழக வேண்டாம்.